ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புடலங்காய் கூட்டு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் 2 மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3 விசில் அளவு நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கூட்டு ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த புடலங்காய் கூட்டு மட்டும் இல்லை, சௌச்சௌக்காய் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு, இந்த மாதிரி கூட்டு எல்லாமே இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப கிளற வேணாம், காயும் அதோடு ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக கிளறலாம். சோம்பு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சோம்பு சீரகத்தூள் தனியாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்க முடியலன்னா தேங்காவோடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு சும்மா ஒரு கோர்ஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கைப்பிடி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சுற்றி இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். வாசனையாக இருக்கும் கூட்டு, அதனால் நம்ம தாளிக்கும் போது பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இந்த தாளித்ததை நம்ம அந்த பருப்பில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் கூட்டு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த புடலங்காய் கூட்டை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ்